லைட்டா சதை வந்து தெரியிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற பக்கமும் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைடு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம மேலே இருக்க தோல்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். கடைகள் எல்லாம் தோலோடு தான் சேர்த்துக்குவாங்க. நம்ம தோல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கைகளால் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேரட் துருவுறதுல இந்த மாதிரி சீக்கிறதுக்குன்னே இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாழைக்காவே எனக்கு 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடிஞ்சுது. எந்த மாவாக இருந்தாலும் நான் சலிச்சிட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சலிக்கிறதுல போட்டுக்கிட்டேன். 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு சரியான அளவாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஆப்பசோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு காரத்துக்காக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வீட்டுக்காக செய்கிறோம், கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது, அது கொஞ்சம் நல்ல கலராகவே இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து போதுமான அளவாக இருக்குது. இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. இதை 2 தடவை நம்ம வந்து சலிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும். இது கூட 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 தடவை சலிச்சு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கலராக நமக்கு எல்லாமே கலந்து வரும். இப்போ நம்ம 1/4 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கு நான் 1 கப் அளவு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கு அப்புறமா நான் தண்ணியோட அளவு சொல்கிறேன். இப்போ வந்து 3/4 கப் அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணியை நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்கும். கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஒரு விரலை நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்படி கட் ஆகி வரணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்தோம். 1 கப்பு தண்ணியில் 1/4 கப்பு தண்ணி நமக்கு அப்படியே இருக்குது. 3/4 கப் அளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருந்துச்சு. இப்போ வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் 2 விரல்களால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை லைட்டாக இந்த மாதிரி சைடில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா தான் செய்யணும். வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் எதுவும் சேர்த்துறாதீங்க. உப்பு தண்ணியிலையும் சேர்க்க வேண்டாம். வாழைக்காயை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. அந்த சலசலப்பெல்லாம் நம்ம அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும். வாழைக்காய் இருக்கக்கூடிய நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். உடனே முக்கி உடனே போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை வந்து லைட்டாக அந்த மாதிரி தடவி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக நல்லா பொசு பொசுன்னு நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. அது கூடவே நான் சட்னி செஞ்சுருந்தேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே அதிகமாக மாவும் இருக்காது, நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.